நான் முந்தானே தொட்டாயா அது ரொம்ப கீழே கிழிச்சு விட்டு போயிருச்சு. நீ பாடுவாயா? லப்பரி வாய். அப்படி இல்லன்னா ஒரு சினிமா சாங்ஸ் பாடல். நான் என்னென்ன குரலத்துல பாடுவேன்? என்னென்ன குரல்? டி.என். சௌந்தரராஜன், உன்னிகிருஷ்ணன், கெண்ட சேலா. சரி சரி. பி. சுசீலா. சாத்திரத்தெல்லாம் ஒரே பாடு பிராக்ராத்த படிக்குது. என்னத்துல திங்கற? தொப்பள மூடி அவர மாதிரி. சரி சரி. அது போட்டா ஊரி சரத்துக்கே கதியாகும். என்ன அப்படி கண்ணு வச்சு தொலைற அப்படி? மூடு. அண்ணா எடுத்து விடுனா சீக்கிரம். அந்த அளவுக்கு உரம் போட்டா வளர்த்துறேன். நீ உட்காரி எடுத்து விடுறேன். அப்படி இல்லடா ஒரு பாட்டு எடுத்து விடு பாக்கலாம். காட்டுல விளையாடுறது கம்புதா. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கலடி. என்ன உள்ள உட்காந்துட்டு அத்தச்சோடு இருந்துச்சு புடுக்கலங்கற யாருக்குடா? இந்த பாட்டு எனக்கு பிடிக்கவில்லை. வாராயோ வெண்ணிலாவே. ஆஹா. வாராயோ வெண்ணிலாவே. கேளாயோ எந்தும் கதையே. சரி சரி. வாராயோ வெண்ணிலாவே. எப்படி முண்டா? ஆத்தில இருப்பது வீடு. தலையில இருப்பது பேரு. கிணத்தில இருப்பது கெண்டே. கிணத்தில இருப்பது கெண்டே. காலத்தில் இருப்பது முதிங்கள் கெண்டையா. முதியங்கால் கெண்டை. அண்ணா இந்த பாட்டு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இன்னும் அருமையான பாட்டுலாம் பாடுவான். ஆளுங்கயா என்ன சொல்ற? யாருடா அது? சுத்தமான நம்பர் செட்லயே 1 நம்பர் செட் அவனா தான் இருக்கும். ஐயோ ஐயா. எங்க போனா சொல்லுடா. ஊடே கிடையாது. அங்க அம்மா நல்லா இருக்கறான்னு வந்தா தெரியல. ஊடே கிடையாதா? ஊடே இல்ல. எங்கடா இருக்கறாரு அவரு? அல்ல நாம போற பக்கம் கூடியே தான் சுத்தறோம். யார் அவரு? அப்படிப்பட்ட பாட்டுல பாடுவான். நெசமாவா? வர சொல்லுடா. ஒரு அப்படி போற கோமாளி என்ன இட கொடுத்துடுறாங்க. முன்னாடி 2 புரோட்டா காசு போட்டு வந்தா வீட்டுக்கு போகல. சோறு இல்ல எங்க ஊர்ல. ஓ இதெல்லாம் ஒரு விளம்பரம் ஆபரேஷனா பண்ணிக்கிது. இவனா ஏமா அப்படியா? ஒரு தொண்டையை பார்க்கணுமாடா? ஏய் உங்க தொண்டையிலடா சரிதான் பாடு பாடு. இவன் தான் பாடுவான். அப்படியா? நல்ல பாட்டு பாட சொல்லுடா. ஒரு டைம் மட்டும் கேட்டு போட்டா மறுபடியும் குறைக்கிற மாதிரி தெரியல. ஓயாம பாடு. எப்பதான் பிடிக்கிறாரு சாகரே சத்தியமா கொஞ்சம் கூட அடிச்சு சேர்த்து அது இல்லடா. அப்படியேப்பட்ட ராகத்துல ஒரு பாட்டு பாடு பழைய காலத்து படத்துல. சரி சரி. மாறி மாறி முட்டோண்டாரே மல்லம ஜலம பொண்ணமா ஐயோ. மல்லம்மா ஓம்பே மதுரையிலே வையாரே யாரு குளிக்கிறத பாக்கையிலே மல்லம்மா மல்லம்மா சொல்லம்மா கோயில் படி அடிக்கிறடி அம்மா நல்லா இருக்குதா? இந்த மாடல் பக்கம் வந்துடாது. இந்த பாட்டு எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அவனுக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி தெரிஞ்சுக்க. அண்ணன் நுழையாதான் கருமாந்திரத்தல்ல இவங்க பணம் அப்பேற்பட்ட பொம்பளை கிடையாதுடா. நான் ஒரு குடும்பத்து பொம்பளை. குடும்பத்தை பொம்பளை குடுத்தி காட்டுக்கு என்ன ஆகுது? உன்னை பாக்கலான்னு இங்க பாரு இங்க பாரு. மாடு மாடு ஒண்ணு சேர்ந்தா மலை மேல ஏறலாம். நீங்க நானும் ஒண்ணு சேர்ந்தா பின்னால ஒரு டெம்போ கட்டியில போதலாம். 3 டெம்போ நிறுத்திக்கிறாங்க போட்டுதல்ல. செல்லு கிடைச்சிருச்சா? அதான் தைரியமா பேசுறேன். நாளா கட்டின புருஷனுக்கு மட்டும் தான் முந்தானி போட்டு கொடுப்பேன். ஏன் மத்தவங்களுக்கு சாக்கு பையா? அவசரத்திலே படுத்துக்கீங்க சும்மா சொல்லு. சொல்லாதடா. சரிடி முண்டை
டேய் என்ன வாடி போடுங்கற சொல்லம்மா என்ன வாமா போமான்னு அப்படி பேச மாட்டோம் ஃபர்ஸ்ட் மதிச்சு பலவிட ஏத்தி கூத்தியா பட்டதே ஆனா யா தமிழர் நீ ஏன் கூத்தியோட்டு பையன் சொல்லாத நான் கூத்தியோட்டு பையன் தான் மொமரி பர் உள்ளாங்கண்ணா டேய் ஒடுக்கல மொமரியா இந்த மௌரி நினைச்சா பாஞ்சு போயிட்டே போல நீங்க மண்ணல்ல குளியாட்ட முடிச்சிட்டு என்னடா அப்படி பொம்பளை என்னடி தெரியுதே ஏய் நாக்க என்னடா என்னடி என்னடா அப்படி விளக்கு மாதிரி வேற எடுத்து போறடா மாப்ள ஏ பொம்பளையே அடே ஆம்பளை என்ன என்னடா இல்ல என்னன்னு கேக்குறேன் என்ன? அப்படியே அந்த பக்கம் ஒரு விரல இந்த பக்கம் ஒரு விரல வச்சு வாயை டர்னு கிழிச்சு போடுவாமாடா இந்த மாப்ள போய் வரது டர்க்கு கிழிச்சு விடுவே நானா பண்ணுவேன் தெரியுமா என்னடா பண்ண முடியும் நான் மேல பெஞ்சி மேல உட்கார நிக்க வச்சு இந்த கோடியா போடு அழுகு ஓய் ஓய் மொமரி பாரு மௌரி பாக்க கொச்ச பாரு கருமானேல எப்பற பிறந்த சாத்திரத்தெல்லாம் எங்க அம்மால தான் பல்ல எல்லாத்தையும் காமிக்கிறேன் தாயடி நாளை கை வைக்காத ஏன்டா ஐயப் கோயில் பூச்சாரி கங்கணம் கட்டிக்கிறேன் ஐயப்பன் கோயில் பூசாரி கங்காணம் கட்டிருக்காங்க 18 வருஷமா ஐயப் கோயில் மாலை போட்டு 18 வருஷமா தான் படிக்கட்டு மதிக்கல ஏன் என்னாச்சு விடி விடி கட்ட வார்த்தை பத்திரம் கொடுத்துமா அம்மளி பாரு இங்க பாரு வந்துட்டா டோர் சேலை கட்டிக்கிட்டு யாரு நானு சரி இருக்கட்டும் சரி டோர் சேலைக்குதான் தொப்புல மூடாய மூடி என்ன வருது என்னம்மா பேசக்கூடிய வீட்வார்த்தைகள் போனால் போகட்டும் இன்று வயிற்றுல நாடகத்தின் பெயர் என்ன குசல நாடகம் நான் என்ன வேஷம் நீ என்ன வேஷம் குசல குமார் வந்து குசலராஜ கூட்டத்தில் போட்டுக்கிறான் கூட்டத்துல அப்படி இல்லன்னா கந்த புராணத்திலே ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய வள்ளி திருமணம் ஆமா இந்நாடகத்தில் நான் யார் எமது பெயர் என்ன உன் கூத்தியா கொங்கனாபுரத்துல இருக்கிற மொண்டி கூத்தியா செத்து போயிட்டான் என்ன சொல்றேன் சொல்லட்டுமா
யாரு? சாதி மல்லிகை சூடி அடடட. சந்தனங்கள் தானும் பூசி அடடட. அண்ணே நடந்து பின்னே சடை குலுங்க. அண்ணா நடந்து பின்ன சடகுலங்க. என்னுடைய பெயர்தான் உன் பேரும்? நம்பிராணி என்று சொல்லலாம். வாடாடா, உங்களோட பேரு நம்பிராணி. அப்படி இருந்தாலும் இருந்தாலும் இந்த அழகான நம்பிராணியே பால் வருவா சோறு வருவா சரி சரி பக்குவமா ஊட்டு வளர்த்த தாய் தந்தை யாரு? என்னுடைய தாய் தந்தை யாரு யாரு சொல்லட்டுமா? நீங்க வந்திருக்கீங்க. உங்களோட பேரும் நம்பிராணி. நம்பிராணி அப்படி இருந்தாலும் இந்த அழகான நம்பிராணியை வீட்டெடுத்த தாய் தந்தை யாரு? என்னுடைய தாயார் பெயரோ பூங்கோதை என்று சொல்லலாம். தாயாரோ பூங்கோதை. ஆமா. தாய் ஒண்ணு இருந்தா தந்தை ஒரு 5,000 ரூபாய்க்கு வேணுமில்ல? 5,000 இல்லமா சித்த மக்கள் பெரிய மக்கள் இந்த மாதிரி. அப்படியா? என்னுடைய தந்தையார் பெயரோ வனராஜர் என்று சொல்லலாம். பூங்கோதை அம்மையாளுக்கும் வனராஜ மன்னனுக்கும் நீங்க எத்தனை பேரு? நான் ஒண்டி ஒருவளாக தான் பிறந்தேன். சரி, நல்லா தான் ஆடிட்டு இருக்கிற ஒண்டிங்கிற. நான் ஒரே ஒரு பெண் பொம்பளை மட்டும் தான் பிறந்தேன். ஒரே ஒரு பொம்பளை. சரி ஐயா. அப்படி இருந்தாலும் இரண்டு தக்க 16 பருவம் மங்கையானுடனே நம்ம கொத்தினேரியில் ஆயிருக்கலாம், மேச்சேரியில் ஆயிருக்கலாமே. என்ன ஏன் ஈரோட்டுல போய் பருவத்துக்கு வந்த? கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவத்துக்கு வந்துட்டேன். கன்னி பருவத்தை விட்டு மங்கை பருவத்துக்கு வந்துட்டேன். பொம்பளை கூட்டிக்கிட்டு நம்ம கொங்கனாபுரம் தடிச்சல கொண்டு கொடுங்க. பருவத்துக்கு வந்துட்டாலும் எனக்கு கண்ணால போச்சு. கண்ணு ஆழமா போச்சுன்னு ஆட்டியா மட்டும் ஊமை கொஞ்சம் ஜாகிரதை போய் பாரு. நான் பெரிய மனுஷி ஆயிட்டா. எனக்கு 90 வயசா? ஐயோ, நான் வீட்டுக்கு தூரமா போயிட்டேன். இங்க இருந்து 40 கிலோமீட்டர் போயிருப்பியா? என் கையில வேப்பலை கொடுத்துட்டாங்கடா. ஆக்காடுறியா? அப்ப நான் எப்படா சொல்லட்டும்? வாயிலத்தான் பொச்சுக்கே சொல்லுவேன். என் கையில வேப்பலை கொடுத்து எங்க தாய்மா மூட்டர்ல வர சொல்லி எனக்கு என்ன கொடுத்திருப்பாங்க? ரூபாயா? ரூம்பு கொடுத்தாங்க. சொன்னமா எங்க பாரு கவரிங்க. பவுன்டா அதெல்லாம். பவுனா? எல்லாமே பவுன். என்ன சொல்ற? எல்லாமே தங்கம்மா? ஆமாடா. நக்லசி? எல்லாமே தங்கம். நக்லசிமா? ஆமாடா. ஓக்கட்டான்? ஓக்கட்டான். அதுமா? எல்லாமே பவுனு. வேற தங்கத்தை பாத்துருக்கியா? மத்தா தடிச்சிருக்க தங்கத்தை பாத்தா? தங்கத்தை பாத்துருக்கிறியாடா?
இந்த கையில கட்டலாம் எல்லாமே தங்கம்டா. சிமிக்கி எல்லாமே தங்கம். நக்கல் சிம்மா ஐயோ எல்லாமே பவுனுடா. நக்கல் சிம்மா ஆமா நெக்லஸும் தான். இத்தனை தங்க பாத்து என்ன டிக்கெட்ல கூத்தாடுற அத அரமான வச்சு வாங்கி மட்டமேல அடிச்சபடி கேக்குறேன். பொம்பளை பாரு அப்படி இல்ல. என் மன்னவர் கட்டின தாலி வரும்போது பேக்க போய் கிடந்து அது மஞ்சள் பூசி வச்சிருந்தேன். அப்ப டெய்லி முடியாது ஏய், என் மன்னவர் கட்டின தாலி மாறு முட்டை தொங்குது என் புண்ணியவான் கட்டின தாலி உனக்கு பூமி பார்த்து தொங்குது பூமியை பார்த்து தொங்குது. ஆசை பணமா நாளைக்குமா தொங்க போகுது ஏண்டா? நாளைக்கு நம்ம மேட்டூர்ல தொங்குச்சு கண்ணம்மா அப்படியே வீட்டுல போனீங்கன்னா அடிச்சு போடுவாங்க நீங்க பாரு கொட்டி ஓட்டாதே சுத்தி வைக்கிறவங்க இவனா தான் இருக்கும் என்ன மாறிட்ட மன்னவர் யாரு? அவர்தான் நம்பிராஜன் என்று சொல்லலாம். என்னது நம்பிராஜன். ஓ நம்பிராஜன் ஆமாடி. ஐயோ யாயா நம்பிராஜனை மாறிட்டு ஆலக்குடி நாடு கண்ணம்மா உனக்கு தெரியாதா? சரிங்க என்னது? வள்ளி நாடு ஆமா வள்ளி அப்படி நாடு அண்ணிய கேக்குற மறுபடி இல்ல ஒண்ணு நீ சொல்லினா நல்லா இருக்குங்களா அப்படியா? வள்ளிமலை எங்களுடைய நாடு. அட இந்த வள்ளி மலையே உங்களோட நாடு தான் ஆமா அப்படி இருந்தாலும் உங்களுக்கு குழந்தைங்க கண்ணம்மா இதுவரையில கேட்ட கேள்விக்கெல்லாம் சேத்திலே பூத்த செந்தாமரை போல இருந்தேனுடைய முகமாகப்பட்டது. கண்ணாடி மீது கல்லடிப்பட்டால் எப்போது சுக்குநூறாக முடியுமோ அது போலயே மனமாவது உடைந்து விட்டது.
நம்பிராஜ மன்னனை மாலையிட்டு அடுத்து புலம்புற என்னமா காரணம்? மாலையிட்ட நாள் முதலா ஒரு பயந்து சுக கண்டதில்லை. பாவம் பாவம். கூரையிட்ட நாள் முதலா ஒரு குழந்தை சுக கண்டதில்லை. ஒரு நாளைக்கு நான் மாண்டு நல்லா நான் படித்தேன். ஒரு குடி மண்ணு தள்ள கூட எனக்கு பிள்ளை இல்ல. செத்து நல்லா நான் படித்தா எனக்கு செய்தி சொல்ல கூட பிள்ளை இல்லாமல் போயிட்டு சாதம் எனக்கு வாரி திங்க பிள்ளை இல்ல. எண்ணெயில இட்ட சாதம் எனக்கு கிள்ளி திங்க ஒரு மைந்தர் இல்லாமல் போய்விட்டது. கல் என்ற கண்டதெல்லாம் கடவுளா கையெடுத்து கும்பிட்டு வரேன். நான் செய்த தவறோ இல்ல என்னுடைய முன்னோர்கள் செய்த தவறோ, யாருக்கு என்ன பாவத்தை செய்தேன்? பாவம் பாவம் கண்ணம்மா, சில ஆண்டு காலமாக என்னுடைய கணவராகப்பட்ட நம்பிராஜனை மாலையிட்டு எனக்கு ஒரு புழு பூச்சி கூட அண்டாமல் போய்விட்டது. அது மட்டுமல்ல கண்ணம்மா, ஒரு ஆண் குழந்தை கூட எனக்கு இல்லாமல் போய்விட்டது. அதனால என்னுடைய கணவருக்கு நான் குழந்தையாகவும் என்னுடைய கணவர் எனக்கு குழந்தையாகவும் நாங்க வாழ்ந்து வளமுறை செய்து வருகிறோம். அப்படி இருந்தாலும் ஓடி ஓடி வந்திருக்கிறியே, என்னடி காரணம்? ஆமா, வீட்டுக்காரரு ஆசிரியர் கூட்டம் சொன்னார். அப்படியா? போலாமா? தங்களுடைய பாதங்களை பன்னிராளி கழுவி எடுத்து பட்டாடிகள் நீர் துளித்து திவ்யமான பொற்படி பாதங்களுக்கு இந்த நம்பிராணி அடிப்படைத்தேன். என்னுடைய பாதார வாமலை ஆதாரமாக நீ படிந்தபடியால் இந்த படர்ந்த பார்வையில் நீ எப்படி எல்லாம் வாழ வேண்டும் தெரியுமா? அடி பாடப்படிந்த மஞ்சையே பார்வையில் வாழுவாய். படித்த மங்கையே பாருலகில் வாழுவாய். எந்தக்காக படித்ததால் பூ உலகில் வாழுவாய். கண்ணேடி பாதமலரே, கண்ணேடி படித்தாய். இந்த பூவுலகில் பூவும் பொட்டோடும் தீர்க்க சுமங்கலியோடு 7 ஜென்மங்கள் எடுத்தாலும் சரியே, நீயே எனக்கு மனைவியாகவோ நானே உனக்கு கணவனாக வர வேண்டும் என்று வாக்களிக்கிறேன்.
தங்களிடம் ஒரு வாய் வார்த்தை கேட்கட்டுமா? அப்படியா? கட்டிய கணவனிடத்தில் ஓர் வாய் வார்த்தை என்ன? 1000 வார் வார்த்தை என்ன? கேளுடி கேளுடி. எப்படி எப்படி எதற்காக அழைத்தேன் என்று கேட்கிறாயா? நமக்கோ திருமணம் செய்து 12 வருடங்களாக ஆண் குழந்தை மட்டுமே, பெண் குழந்தை இல்லாத காரணத்தினால் இந்த பூவுலகில் யானை முதல் எறும்பு வரை 84 லட்சம் ஜீவ பேதங்களையும் படிக்கும் பொறுப்பை ஏற்ற அந்த பிரம்மதேவனை நோக்கி கடூரமான தவங்களை செய்து நானோ இப்பொழுது பிள்ளை வரமாக செல்கிறேன். ஆமா, ஆகையால் கட்டிய மனைவியாரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு செல்லலாம் என்று உன்னை அழைத்தேன். அப்படியா? ஆமாம் கண்ணே. அப்படி இருந்தாலும் நான் ஒரு வாய் வார்த்தை சொல்லட்டுமா? அப்படியா? ஒன்னு என்ன, எத்தனை மணி நேரம் சொல்லலாம்? எப்படி வர கேப்பீங்க? சுவாமி, எனக்கு பிள்ளை வர இல்லை, ஆனால் பெண் குழந்தை வரம் தாருங்கள் என்று 2 கரங்களை ஏந்தி வரம் கேட்கிறேன். கை நீட்டிதான் வரம் கேட்டீங்க. ஆமா, பெண் என்றால் பேய் மலை கூட மனம் எடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு பொம்பளை நான் போய் மடியேந்தி எனக்கு குழந்தை வர கொடுங்கன்னு சொல்லி கேட்டா அந்த கடவுளுக்கு மனம் இறங்காமல் போய்விடுமா என்ன? அப்படி இல்லை கண்ணே. சத்தியலோகமாகப்பட்டது வெகு துணிவில் இருக்கிறது. நான் போகும் வழியில் அனாதரமான கானகம் மலை பிரதேசங்கள் நதிகள் எல்லாம் கடந்து செல்ல வேண்டிய காரணங்கள் வரும். நான் ஒரு ஆண்மகன், எப்படியும் நான் சென்று விடுவேன். நீ ஒரு பெண் எப்படி என்னுடன் வர முடியும்? அண்ணா, 1000 முறை எடுத்துரைத்தாலுமே நானும் தான் சுவாமி கூட வருவேன். நீ அரண்மனை அந்தபுரத்தில் இரு, நான் சென்று வரத்தை வாங்கி வருகிறேன். அப்படியா? ஆகட்டும் சுவாமி. அப்படியா? ஆகட்டுமா? சத்தியலோகம் தேடி நடத்தே.
சத்தியலோகம் தேடி செல்லும் பொழுது யாரோ தெரியவில்லை ஆ. வழியில் நாராயணா நாராயணா என்று நாமத்தை உதித்துக் கொண்டு வருகிறார்கள். அவர் யார் என்று சென்று அவரை சந்தித்து விட்டு ஆ. பிறகு சத்தியலோகத்தின் பயணத்தை தொடர்வோம். அப்படியானுங்க கேளுங்க மகாதேவரே, கேளுங்க மகாதேவரே. அதே சமயத்தில் நம்பராஜ் மண்ணு நம்பராணி கிட்ட இத்தனை ஆண்மகள் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு பெண் குழந்தை கூட இல்லை. அப்படி என்று சத்தியலோகத்தை ஆடக்கூடிய சதுரமுகன் நீண்ட செல்வன் நாராயணா நாராயண சத்தம் கேட்க அதே சமயத்தில் உலகத்தில் ஒரு நொடிக்கு சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவன் பல்லு வளர்க்காம நாரிக்கிட்டு தான் இருக்கும். நாராதே இருக்கும். நாராயணா நாராயணா. சொல்லுங்க 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 சொல்லுங்க. நாராயணா தவளவாயன் சொல்லுங்க. சிசியா குருவே. குருவே என்ன? குருங்க குரு. சிசியா. குருவே. என்கிட்ட இது இது இப்ப வரைக்கும் காமெடி பண்ணிட்டு இருந்துக்கலாம். இதுக்கு மேல தமாஷி பண்ணிடணும். இது என் கோபத்தை தூண்டுவது போல் தெரிகிறது. ஏசாமி இந்த கொலைகள் கொத்தறதுக்காக வந்துருக்கீங்க. ஏப்பா நல்லா கல்லெடுத்துக்கிட்டு 6 மாட்டி ஓடிக்கிறதுக்கு கஞ்சனா கட்டியை காணவில்லையாடா? அந்த கஞ்சனா கட்டியே இருக்குதப்பா. ஏப்பா அவசரத்துல நான் தான் வெளியே எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்களும் சொல்ல வேண்டாம். அம்மாரி எப்படி தட்டிக்கிறான் என்ன முழு முழுகு முடிக்கிறான் கல் இல்லாத. சொல்லுங்க குருவே. சிசியா. குருவே குருவே. ஆமாங்க. என்கிட்ட எக்கச்சக்கமான வார்த்தை பேசக்கூடாது. ஏன் வார்த்தை போயிருவியா தம்பி? என்கிட்ட எக்கச்சக்கமான வார்த்தை பேசுனீங்கன்னா என்ன பண்ணுவேன்? உனக்கு என்னடா பண்ணுவ நீ? என்னடா மேச்சேரி மொத பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பத்திரகாளி கோயில்ல பிச்சை எடுக்கிற தாயல் நீ கூட 1 ரூபா போட்டு நான் கூட 2 ரூபா தூக்கிட்டு போனேன். அந்த அளவோட நீ ஒரு பிச்சைக்காரன். அப்படியாப்பட்ட பிச்சைக்காரன் நீ என்னடா அதைத்தான் அப்படியே பிய வேண்டு கொடுங்க. நாராயணா 1 ரூபாய்க்கு 2 1 ரூபாய்க்கு 2 என்னதுடா? சொல்லுங்க. வந்து விட்டதா? ஆமாங்க சொல்லுங்க. ஏய் என்கிட்ட எக்கச்சக்கமான வார்த்தைகள் பேசலாயாடா? உனக்கு சாபத்தை அளித்து விடுவேன். இப்பதான் பெஞ்சு போட்டு போட்டாங்களே சாதம். என்ன பருப்பு சாதமா? சூப்பரா இருந்துச்சு.
அதான் சாப்பிடுவேன். ஏடா, அதை வேணா சொல்றேன். சாபமடா, சாபம். அத என்னங்க சாப்பிடுவீங்க? உன்னை நெருப்பாக தித்திப்பேன்டா. ஒரு சாபமா? நாங்களாம் 5 பேர் ஒண்ணு குட்டி அமைச்சு போடுவோம். நெருங்கி அடிக்குதா? சை சை லொலலாக்கு, சை சை லொலலாக்கு. சொல்லுங்க. ஓ, இந்த சாப்பாடு வேலைக்கு ஆகாது. ஆஹா. இதெல்லாம் குச்சி காத்து. அடேங்க அப்பா. ஆமாங்க. உன்னை பெரிய பாறை கல்லாக தித்திப்பேன். எல்லாம் 10 பேர் ஃபுல்லா சோத்த தின்னுக்கிறான். எதுக்கு? போட்டுட்டு அல்லாஸ் 5 மணிக்கு அடிக்கிற அடியில ஆ, அப்படியே அங்கிருந்து போகும்போது இவனை மொன்னவடி வச்சுக்கிறாங்க மத்தாலக்காரன். ஆ. போற வாக்கில புடிச்சிருந்து பேண்டு விட்டு அளவு எடுத்து உடச்சு தூக்கி வச்சுட்டு வந்துடும். என்ன? பாறாங்கல்ல. அந்த சாப்பாடு வேலைக்கு ஆகாது. இது வரும். உன்னை கோபீர் பொட்ட கழுதாக தித்தித்தால் என்னடா செய்வ? கழுதான் வேணாங்க. யா, 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 நான் என்ன ஒரு காரணம்? பொட்டை கழுதை. நீ ஒரு கழுவு கழுதை. சரி. அந்த கழுதை இந்த கழுதை சொல்றது இந்த கழுதை சும்மா இருக்குமா? சும்மா இருக்காதுப்பா. சும்மா. ஒரே சாப்பிட வேண்டாம். சாப்பிட வேண்டாம். வேண்டாம். இது வரும். ஆ. நான் வருந்தரவாய். ஆமாங்க. என்னை யாரென்று புரிந்தாய்? என் கூட என்ன பக்கத்து விடா சொன்னா தாங்க தெரியும். சொன்னார். தெரியும். சொல்லாது விட்டார். ஒட்டு மாட்டாலும் வராது. கற்றவுக்கு தெரியும். கலையோட பெருமை, கல்வியோட பெருமை. விநாயகோயிலுக்கு கூத்து வச்சுக்கிறாங்க. கும்பாபிஷேகம். ஆமா, கெட்ட வார்த்தை பேசாதீங்க, நாசமா போயிருவீங்க. செட்டோட சரி விடு. சாபத்தை எடுத்து விடுவேன். போகும்போது கையை விட்டு விடுவேன். எதுக்கு? மேல போயிருவீங்க. ஏய், சொல்லுங்க. அண்டா. ஆ, எழுது போயிடும். ஆ. சொன்னார். தெரியும். சொல்லாது விட்டார். ஒட்டு போட்டாலும் வராது. கற்றவுக்கு தெரியும். கல்வியோட பெருமை, வைத்தவருக்கு தெரியும். தன் பிள்ளையோட பெருமை. அந்த தெளிலோகத்தில் சபைக்குரிய அப்படியா? தேவூர் சபை. ஏ, செட்டிப்பட்டி சபை சேர்த்து கூட்டிட்டு போவ. போவா, அப்படியே போயிட்டு போவா. அப்படியே செட்டிப்பட்டி நாமக்கல் தேவூர் எங்களுக்கு செட்டிப்பட்டிங்க நாமக்கலுங்கிறாங்க. எல்லாம் அப்படியே போலாம்டா. தெய்வ சபைங்க. தெய்வ சபை. இந்த மூலாந்தர் சபைக்குரிய அப்படியா? அழகு ராஜ குடிமான சபை. அந்த புண்ணியமான சபையிலே ஆணாய் விருத, அப்பார்கள், பெண்ணாய் விருத, அழகர் தாய்மார்கள், சிறியோர்கள் பெரியார்கள். சிறியோர் பெரியோர், ஏய், சிறியோர்கள் பெரியோர்கள் சிறியோர்கள் முதல் பெரியோர் வரை ஏகமற்ற பேரும் அலை கடல் போல அவர்கள் இருக்கிறாங்க. ஆமா சாமி. இன்னும் எல்லை போட்டா வெளியே இறங்காது. என்ன காரணம்? படுதா கட்டிட்ட கொடுத்துமா நாம அங்க பந்தல் போட்டு விட்டாங்க. ஒரே இல்ல ஏய், அந்த அளவுக்கு கூட்டம்டா. நிறைஞ்சு விளையுதுங்க. நிறைஞ்சு விளையிறாங்க. இப்பேற்பட்ட கூட்டம். அதே அந்த பந்தல் மட்டும் இல்ல, ஒரே சனம் இருக்குமா, பெஞ்ச பார்த்துக்கிட்டு ஆடிட்டு இருக்கணும். பெஞ்ச பார்த்துக்கிட்டு ஆடணும், ஆடிட்டு நாமளே அப்படியே டெம்போ திருப்பிட்டு போக வேண்டியது. என்ன பண்ற சம்பளம் 6 கூத்து வச்சுக்கிறாங்க. விநாயகர் இருக்குடா. சம்பளம் என்னடா பண்ற? ஏன்டா? ஒரு தூக்கி மத்தால தூக்கி வண்டி மேல காப்பு மேல உட்காந்து அடிச்சுக்கிட்டே வருவான். கம்பு கோஷி அடி அடிச்சுட்டு இருக்கிறோம். கதை காட்டுங்க மாட்டா காப்பு பண்றாதீங்க. வந்துருச்சு அந்த கிழமை எங்கிட்டுதான் வருது. நம்ம கூட்டு போற பக்கமெல்லாம் இல்ல சினிமா படமும் ஓட்டும். இன்னுமா குழுவுல வீட்டுக்கு போகல. காசு கொடுத்துட்டு குளிர்ல வீட்டுக்கு போவாங்க. நம்மளுக்கு அதை பார்க்கலாமா? நீ இப்படி எதாவது முடிச்சிருக்கிற பெஞ்சோட சேகரியான்னு மணி 1:30 தானே ஆகுது. 4 மணிக்கு தான் உழுவுது. என்னது? என்ன உழுவுது? ஏண்டா? இது சேலம் மாவட்டம். அதை ஓட்டு. ஐயோ கடவுளே. பாதியில சேர்ந்தது இப்படி, மீதி வந்தது இப்படி. ஏய், சேலம் மாவட்டம் மாவட்டம் சங்ககிரி வட்டம் ஐயா காட்டூரை சேர்ந்த திரு கலைமகள் கமிஷனர் சபா திரு கோவிந்தராஜ் கோமாளி வாத்தியார் சார்பாகவும் ஒரு முதல்வர்கள் சார்பாகவும் முத்தாள முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சிறந்த புராணம் கந்த புராணம். ஆமாங்க. கந்த புராணத்தில் ஒரு பாகமாக வழங்கப்பட்ட பள்ளி திருவிடம் இந்த நாடகத்தில் அந்த ஆயா சொன்ன மாதிரி கதையை ஓட்டினா கதை நான் வீட்டுக்கா கூட போறோம். 5 மணி 5:30 மணி 6 மணி ஆகும் போதெல்லாம் கதையை ஒப்படைச்சு போடலாம். அது ஒரு பக்கம் கடந்துட்டு போகுது. நீ வந்த பேசுற பிடிச்ச எப்படிப்பா? அந்த ஆயத்தோட போய் நீ கேட்க கூடாது, நான் சொல்ற மாதிரி நீ கேட்கணும். வந்தையே அவங்க தோட்ட தண்ணியில என்ன ஊரு எது கூத்து வச்சு சொல்லுமா சொல்லக்கூடாதா? பாதி மூடிவிட்டா போற சொல்லு. என்ன ஊரு எதுக்கு கூத்து வச்சுக்கிறாங்க? அதெல்லாம் சொன்னா தானே புரியும். என்ன ஊரு? நல்ல வேலை சீட்டு வச்சிருக்கிற. ஆமா ஆமா 2000 பத்தல. 4500 கொடுக்காத சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் ஒட்டநேரி கிராமம் எனும் பூச்சி ரெட்டியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்தி விநாயகர் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஊர் பொதுமக்களும் இன்னும் மகளிர் கூட்டமோ இளைஞர்
இருவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒரு சதுராட்டி வச்சிருக்கிறாங்க. ஆமா. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? எப்படி? எந்த முகம் போனால் தங்க முகமாய் இருந்து கூட்டம் குலையாமல் கொண்ட முகம் வாடாமல் ஆண் பிள்ளை கூட வைக்க அரசுபட்டாண்டு பெண் பிள்ளை கூட வைக்க பெற்றுவீங்க. வாழியடி வாழியடியாக வம்சம் வளர வேண்டும் என்று இந்த சக்தி விநாயகரை வேண்டிக் கொள்கிறோம். ராமாஜெயம். அப்படின்னாலும் வள்ளி திருமணம் இந்த நாடகத்தை ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த வள்ளி ரணமோடி எடுத்தல் அந்த கந்தன் கார்கோட சூர சண்டை அதுவும் கந்த புராணம். அது கந்த புராணம். வள்ளி திருமணம்னா இது கந்த புராணம். ஆமா இன்னும் எப்படியாண்டா ஒவ்வொரு பகுதி ஒன்னாலப்பட்ட முருக பெருமாளே கல்யாணம் பண்ற நாடகம் இதுதான். அந்த நாடகம் தான். எப்படி ஒன்னாலப்பட்ட இந்த பள்ளிமால இருக்கிற முருக பெருமாளே கல்யாணம் பண்றது இந்த நாடகம் தான். குரத்தி அதாவது குரத்தி கூட்டத்துல இருந்து முன்னெடுக்கிறாரு முருகரு. அது இந்த நாடகத்துலதான் வருது. கந்த புராணத்துல ஒரு பகுதி. யாரு குரப்பெண்ணை எதனால திருமணம் செய்யறாரு? திருமணம் செய்யறாரு. எதனால இவன் வந்து குரத்தி ஆவரா அப்படிங்கிற விஷயம் எல்லாம் இதுலதான் வருது. இந்த நாடகம் தான் தெரியும். அதுல ஆமாங்க தெரியுமா? நீங்க யாருங்க? உங்களோட பேர் என்ன? திருலோக சஞ்சாரி என்பார். திருலோக சஞ்சாரி என்பார். கழக பிரியன் என்பார். பாத்தியாடா மேட்டேர்ல கிழங்கு கொடுக்குறா கிழங்கு கொடுக்குறாங்களா? நீங்க தாங்க கிழங்கு கொடுக்குறீங்க. கழக பிரியன். ஓ கழகத்துக்கெல்லாம் நீங்க தான் பிரியன். ஆமா கழக பிரியன் என்பார். என்பார் அதாவது சன்னியாசி என்பார். ஓஹோ சன்னியாசி. ஆமா நித்த பிரம்மச்சாரி என்பார். உங்களுக்கு? ஆமா. ஐயோ என்னுடைய பெயரோ நாரத மகாமுனி. அப்பா நாரத மகாமுனிவர். ஆமா. ஏங்க இந்த நாரத மகாமுனி சொல்றீங்க, நீங்க எப்படி வந்தீங்க? எப்படி? உலகத்தில் ஒரு நொடிக்குள் சுற்றோரைக்கூடிய நாரத மகாமுனி. அப்பா ஏங்க உலகத்தை ஒரு நொடிக்குள் சுத்த முடியுமா? எப்படிங்க சுத்த முடியும்? நாம இங்க இருக்கிறோம், இந்த உலகத்தை எப்படி ஒரு நொடிக்குள் சுத்துவீங்க? எனக்கு வாகனம் இருக்குதுப்பா. என்ன? எனக்கோ முகில் வாகனம். அதுதான் வண்டி டிவி கட்டல தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்ன 2 மாசம் ஆகி போச்சா? கம்பி கட்டுற வேலைக்கு தானே போயிட்டு இருந்தோம். அங்கேயும் சம்பளம் கட்டுப்படி ஆகல. சரி இப்ப என்ன பண்ணலாம்? இப்ப இங்க வந்துட்ட குளிர்ல செத்து போயிருவியாடு. இப்ப தை மாசம் போலிக்கிறது ரொம்ப கண்டிஷன். ரொம்ப சோதிக்கிறாங்க. கதையை ஓட்டு. என்னடி வாகனமா முகில் வாகனம்? முகில்னா என்ன? அப்படித்தானே கேக்குறாங்க. முகில் நாம் மேகம். அப்பா மேகம். நல்ல தெளிவா சொல்றேன் பாரு. முகில் என்றால் மேகம். ஆட மேகம். ஆமா. மேகத்தின் வழியாக நான் பயணம் செய்து இந்த உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வருவேன். ஒரே நொடிக்குள்ள? ஆமா. அப்பா உலகத்தை ஒரு நொடிக்குள் சுற்றி வருவோம். நாரத மகாமுனி. பார்த்து பேசணும். சரி சரி.
நான் இல்லைன்னா சாபத்தை எடுத்து விடுவேன். சரிங்க சரி. ஏங்க ஆ. உலகத்தை ஒரு நொடிக்குள் சுத்தக்கூடிய நாரத மகாமுனி சொல்றீங்க ரைட்டு. ஆமாப்பா. இந்த அழகான நாரத மகாமுனிவரை ஈண்டெடுத்தாங்க தாய் தந்தை. அப்பா ஏய் கண்ணிலேயே பார்க்க முடியல சாமி. ஏன் சார் தெரியல பொண்ணுக்கு அப்படித்தான் இருக்கும். தாய் தந்தை. வா. ஆ. யாரு? அதாவது படைக்கும் கர்த்தாவாகிய பிரம்மதேவனே என்னுடைய தந்தையா. ஓ தந்தையார் பிரம்மதேவன். ஆமாப்பா. தாயார் தாயா எனக்கு தொலாத்தட்டு கட்டி துறவின் நடவடிக்கை. ஓ துறவின் நடவடிக்கை பணவனை அவர்களை இளவரசாய் என்று சொல்லி எனக்கு பேர் வைத்த தாயார். தாயாரா கலைக்கெல்லாம் அதிபதி கலைவாணி சரஸ்வதி. ஏங்க கல்விக்குதான் அதிபதி கலைவாணி சரஸ்வதி யாரு? தாயார். சத்தியலோக தாளபடி சதுர மருத்துவ என்று சொல்லுவோம். நீங்க பிரம்மதேவன். அதாவது தந்தையார் பிரம்மதேவன், தாயார் கலைவாணி சரஸ்வதி. தேவருக்கு மகனாக பிறந்து மூச்சுக்கு 300 தடவை நாராயணா நாராயணான்னு சொல்றீங்க. நாம போட்டுக்கிட்டு கையில கஞ்சனா கட்டை கரத்துல கொட்டை உத்தராஜ மாலைங்க சலமுடிக்கு சன்னியாசிமா இருக்கிறீங்க. என்ன காரணம்? யாது விஷயம்? எதனால இந்த பிச்சைக்காரன் துறை வேணும்? இந்த துறவி வேணும் எதுக்கு? எதற்காக? எதுக்கு? என்ன காரணம்? என்ன? நீ ஒரு தேவர் பிண்டம். ஆமா நீ ஒரு தேவர் பிண்டம். நான் வந்து 100 லட்சம் பிண்டம். அது இல்லப்பா, நானா ஒரு தேவர். தேவர் ஒரு தெய்வத்துக்கு, அதாவது படைக்கும் கர்த்தாவாகிய முக்கடவுளில் ஒருவர். உங்க அப்பா பிரம்மதேவன் படைக்கும் கர்த்தா. அவருக்கு மகனாக பிறந்து விட்டு ஏனப்பா உனக்கு இந்த கோலம் அப்படின்னு கேக்குறேங்க. ஏன் இப்படி சன்னியாசியாக இருக்கிறீங்க? ஏன் ஒரு முனிவர் போல இருக்கிறீர்கள் அப்படி என்று கேட்கிறேன். நண்பா, அதாவது சின்னஞ்சிறு வயது 5 வயதாக இருக்கும் பொழுது 5 வயசுல ஆமா நிரந்தரம் எனக்கு என்ன வேலை? என் தந்தையாரின் பாதத்தை பணிந்து பாத பூஜை செய்வது என்னுடைய
வேலை. யாரு தந்தையாருக்கு பாத பூஜை செய்யறது உங்களோட வேலை. தினந்தோறும் வேலை. வேலை. தந்தையாரின் பாதத்தை பணிந்து விட்டுதான் எங்க வேணாலும் போவேன். இதுதாங்க பரவாயில்ல. தாயை சேர்ந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்கு மந்திரம் இல்லை. மந்திரம் இல்லை. ஆமா, தாயை சேர்ந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்லிக்கு சாராய கடை இல்லை. சரி. அப்படி அப்படி உலகத்துல ஆமா அப்படி தினந்தோறும் தந்தையாரின் பாதத்தை பணிவதற்காக மலர்களை எடுக்கலாம் என்று நான் அந்த வட தோற்றம் சென்றேன். சரி. அங்கே என்ன போல சின்ன சின்ன பசங்க விளையாடிக் கொண்டிருந்தார்கள். எங்க நந்தவன தோட்டத்துல? நந்தவன தோட்டத்துல அந்த விளையாட்டை பார்த்துக் கொண்டு எனக்கு வந்தது என்னது ஆசை. ஆசை. ஆசை வந்த உடனே சின்ன பிள்ளைங்க விளையாண்டா நீங்களே சின்ன பசங்க, உங்களுக்கு ஒரு ஆசை வரும்ல? சின்னதாக ஒரு ஆசை வரல. அது போல எனக்கு சின்ன சின்ன ஆசை வந்தது. அப்பொழுது நான் விளையாடிக் கொண்டிருந்தேன். விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அதாவது காலை போய் விளையாட போனேன். அது மாலையாகி விட்டது. காலையில விளையாட போனது இரவாகி போச்சு. அதாவது காலம் கடந்ததே எனக்கு தெரியவில்லை. ஏன்னா விளையாடு அப்ப தெரியுமா? எப்படிப்பா தெரியாது. அதனால மீண்டும் சத்தியலோகம் தேடி சென்றேன் தந்தையாரை பார்ப்பதற்காக. தந்தையாரை பார்த்த உடனே நாரதா, எனப்பா இவ்வளவு காலத்தாமதம்? என்ன காரணம்? தினந்தோறும் பாதத்தை பணிவதற்கு அதிசீக்கிரமாக வருவாயே, ஏன் இவ்வளவு காலத்தாமதம் என்று கேட்டார். சரி. அப்பொழுது நான் யோசித்தேன், நான் விளையாடுவதை சொன்னால் என் தந்தையாராகப்பட்டவர் என்னை திட்டுவாரு, அடிப்பாரு. அதனால அப்படி சிந்தித்து ஒரே ஒரு சின்ன பொய், சிறிது பொய் பேசுறதே பொய். அதனால சின்ன பொய் பெரிய பொய். பொய் பொய் தானே. அதாவது கோவிந்தா சொல்ற கோகுல இதே இடத்துல நின்னுகிட்டு இந்த ஊர் என்னதுன்னா சின்ன பொய். சின்ன பொய். இதே இடத்துல நின்னுகிட்டு இந்த நாடு என்னதுன்னா உலகமா நம்மளுதுன்னா பெரிய பொய்ங்க. பெரிய பொய். பொய்யில 2 விதம் இருக்குது. ஆமாப்பா. அதனால பொய் பேசுறது சின்னதா பேசிக்கலாம். அதனால சிறிது பொய். தந்தையார் நான் மலர்களை எடுக்காம நந்தவன தோட்டம் சென்றேன். அங்க ஒரு மலர்கள் கூட பூக்கவில்லை. நந்தவன தோட்டத்துல ஒரே பூக்கள் கூட பூக்கவில்லை. பூக்கள் மலருங்க, மலர்கள் மலரவில்லை. அதனால எங்கேயுமே மலர்களை கிடைக்கவில்லை தந்தையாரே அப்படின்னு சின்னதா ஒரு பொய் சொன்னார். அப்பொழுது என் தந்தையார் சிந்தித்தார். சிந்தித்து பார்த்து தன்னுடைய ஞானக்கண் ஏன் நம்மளுக்கு 20-30,000 சம்பளத்தை கொடுத்துட்டு நாட்டுல என்ன போல பண்றது நச நசன்னு போயிருந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பேசாது அப்படித்தான் இருக்கும். சிறிது பொய். பொய்யில தானே விட்டா? பொய்யிலத்தான். எங்க விட்டோம்? எங்க விட்டோம்? முந்தாரியத்தை நம்ம 2 பேரும் ஜோலகாட்டுல விட்டோமே. அதிகமா சொல்லிட்டு மொத்தமா சொன்னாங்க கதையிலங்க. இங்க பொய் பேசுறதுல என் தந்தையாருக்கோ ஞானக்கண் உள்ளதப்பா. ஞானக்கண் தந்தையாருக்கு ஞான திருஷ்டி வழியாக பார்த்து நான் பொய் சொல்வதை அறிந்து கொண்டார். என் தந்தையார் பார்த்து விட்டு நாரதன் சிறு வயதாக இருக்கும் பொழுது பொய் பேசுறான். இன்னும் பெருசானா எவ்வளவு பொய் பேசுவான், என்னென்ன மறப்பான் அப்படின்னு உங்க தந்தையார் பார்த்துவிடலாம். பார்த்து விட்டு நாரதன் சிறு வயதாக இருக்கும் இவ்வளவு பொய் பேசுகிறேன் என்றால் உடனே ஒரு சாபத்தை இழுத்து விட்டார். யார் உங்களுக்கு? யாரு? தந்தை யாரு? எப்படி எப்படி? நீ இப்ப பொய் பேசணும்ல, அதனால தினந்தோறும் நீ பொய் பேச வேண்டும். செய்தி அன்னாடு அன்னாடு பொய்ய பேசிக்கிட்டே இருக்கணும். கலகத்தை மூட்ட வேண்டும். அப்படி மூட்டாத விட்டால் முருகா முட்டச்சு வைக்கும், கால்களோ தோள்களை போல் வீங்கும், வயிறா வண்ணாந்தாரி போல் வீங்கும், என் தலைய 1000 சுக்காக உடையடா. 1000 சுக்காக உடைய. எனக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்குது. பேக்கல போற மாத்திரை போட்டுக்கிற எடுத்து போடு. தலை வெடிச்சுச்சுன்னா என் முதுகு முட்டஞ்சு வைக்கிறது. முதுகா? ஆமா. பாவம் நீர் கட்டியா இருக்கும். என் கால்களோ தொண்டை போல் வீங்குகிறதா. பாவம் சக்கர நோயாட்டுக்குது. என் வயிறா பண்ணா தாலி போல் வீங்குது. போண்டா வதக்கி தின்றுப்பேன். எதுக்கு? நல்லா வீங்குது. நீங்க தாங்க சொன்னீங்க. எனக்கு கலகம் வேண்டும்டா, கலகம் வேண்டும். கலகம் தானே வேணும். ஆமா. ஏன் கவலைப்படுறீங்க? கலகம் வேண்டும். உடனடியாக கலகம் வேண்டும். ஆமா, உடனடியாக கலகம் இருந்தா போதும்ல. கலகம் இருந்தால் போதும். சரி சரி, கலகம் தானே வேணும். கலகம் வேண்டும்டா, கலகம் வேண்டும். கண்டிப்பா சீக்கிரம்டா. இந்த ஊர் டேய் கிழங்கு புடுங்குறவன் தான் வேண்டாம்னு சொல்லி போடு. இந்த ஊர்லயே கிழங்கு இருக்குது. கலகம் தானே வேணும். கலகம் வேண்டும். இதே ஊர்ல இருக்குது. சீக்கிரம்டா, என் வயிறு வீங்குதா. வண்டி கதையை ஓட்டுற டிக்கெட்டு குறையுது சாமி.
உனக்கு என்ன வேணும்? கலகம் வேண்டும். ஒரு 3 கொத்து கொத்து என்ன வேணும்? கலகம் வேண்டும். எத்தனை நைட்டு கொத்து வைக்கிறீங்க? 10 நைட்டு. அதை வச்சுதான் மாத்தக்கட்டா சீட்டு கட்டுறீங்க. அப்படியே கட்டுவீங்க. இங்க கட்ட மாட்டீங்க, கோட்ல கட்டுவீங்க. சீக்கிரமாடா. என்னடா உன் அவசரத்துக்கு ஆகுமாடா? கலகம் வேண்டும்டா. என் முதுகு ஓட்டை துவைக்கிறது. ஒரே தோல் மலை சீட்டு வா. கொத்தி எடுத்து வச்சுட்டு வாடா. இங்க என்னடா இங்க அள்ளி சீவக மாதிரி. ஏ தம்பி, வருது ஏய் சீக்கிரத்துல தொட்டில சேர்த்து இதெல்லாம் பிரசவ வாடாட்டுக்கு. இந்த பக்கம் வாங்க. சரி இங்க போடு. நீ நவுந்துக்காம நீ சேர் எடுத்து நவுந்துக்கோங்க. நீ நவுந்துக்கா. நீ எங்களுக்கு சம்மந்தம் இல்ல. இந்த பக்கம் ஏய் என்னடா பண்ற? உனக்கு இருக்குதுடா அன்னைக்கு. எந்த பக்கம்? இந்த பக்கம் இது இந்த இந்த பக்கமா? அங்க போ பாருடா. அம்மாடா நம்ம செட்டுக்கே எதிரி இது காட்டு. சொல்றா சீக்கிரம் கலகத்தை கொடுடா. நீ கதையே கேட்கக்கூடாதுன்றா. உனக்கு எந்த டைம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு காரியமழை மிகவும் பிடிக்கும். பிரம்மதாவன் எப்படி வரம் கொடுத்தாரு? அதாவது எப்படி தெரியுமா? தினந்தோறும் பொய் சொல்லாவிட்டால் கலகத்தை மூட்டாவிட்டால் என் முதுக மொட்டை சுமக்கும், கால்களை தொண்கள் பொழிவிக்கும், வயிறோ வண்ணான் தாலி பொழிவிக்கும், என் தலையா 1000 சுக்கார உடையும். இந்த மாதிரி வெடிக்காது விட்டுரு. தோல் மாலை தூக்கி கத்திய கத்தி வச்சுக்கிட்டு இன்னும் ஓங்கி பிடிக்கணுமா? என்ன பண்ணும்? இன்னும் கொஞ்சம் ஓங்கி பிடி. இப்படி பிடிச்சிக்கிட்டா எந்த டைம் ரொம்ப பிடிக்கும்? காரியமழை மிகவும் பிடிக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு இந்த ஆயால ஒரு போடு போடு. எனக்குள்ள மக்கள் கதை முடியும். செட்டிக்கே கலங்கணும். கதை முடிங்கிற இந்த கத்தி திக்க நாயா மேல போட்டா கலம்பு கிடைத்து விடுவா. என்ன மாதிரி கலங்கம் வருது? எத்தனை பேர் நீங்க? 5 பேரு. 16 பேரு. கரண்ட கம்பத்துல கட்ட வச்சு பிரிய தள்ள தள்ள அடிச்சு விடுவாங்க. ஏன் நீ சேர்ந்தா அடி வாங்குவ? நான் சரண்டாயிருவேன். எப்படி? அதனால கால ஒன்று தெரியுமா? சொல்லு. கலகம்னா ஏப்பா ஒருத்தர் அடிச்சு கொண்டாதான் கலகம். எப்படி? நீ சும்மா போற சண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க ரொம்ப அடிச்சடி பட்டாதான் கலகம். ரத்தம் வரணும். எப்படிப்பா? காலு கை உடையணும், தேசனுக்கு போகணும். இதுதான் கலகம். எனக்கு தெரியுதுதான். சிசியா, கலகம் என்றால் அப்படி கிடையாது. இது வந்து பூலோகத்துல நீங்க பண்ற கலகம். இந்த மாதிரி அடிச்சடி பட்டுக்கிறது. பூலோகத்தில் இப்படி கலகங்கள் நடக்கும். இந்த நாடக கலகம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஒரு மனிதனே பாம்பு செல்கிறது என்றால் தடி எடுத்து அடித்தால் பாம்பும் சாக கூடாது, தடியும் உடைய கூடாது. நாரதர் கலகம் நன்மையிலே முடிய வேண்டும். தூங்குற பிள்ளைங்க நான் கிள்ளியும் விட்டுருவேன், தொட்டில ஆட்டி விட்டுருவேன். தாயார் வந்து கேட்டா பதிலையும் சொல்லுவேன். அப்படின்னா நீ குத்தலக்காரனா? எனக்கு சொல்லணுமா? ஒரு ஓட்ட ரெண்டாகிறது அதுதான்டா எனக்கு வேலையே. சண்டாலா என்ன நினைச்சிட்டு இருக்கு இவ்வளவு நேரம்? சர்வ சாதாரண நினைச்சு கூத்து நல்லா இருக்கும்டா. என்ன நினைச்சிட்டு இருக்கிற? என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. சரி இல்லையா உன் வீட்டுக்கு வந்துருவேன். என் வீட்டுக்கு வர முடியாது சார். ஏன்? முந்தானத்தான் பொண்டாட்டி கோடையும் கோரனோடு போயிட்டான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. அவங்க வீட்டுல என்ன கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு சார். கண்டே உனக்கு தான் கொடுக்கணும். என்ன வச்சிருந்தாலே தெரியல. பண்றது ஒண்ணும் சமாளிக்க முடியல சார். சும்மாவே கிடக்குறேன். என்ன பண்றது? மட்டும் கட்டுற போதும். நான் பண்டிகை பாத்துக்கிறேன். விடுங்க. சரி, என் தந்தையார் தாபத்தை கொடுத்தாரல்லவா, உடனடியா நான் என்ன செய்தேன்? என்ன? என் தாத்தா வைக்க சிவபெருமன் தாத்தா, விஷ்ணு தாத்தா, அவர்கிட்ட போனீங்க. இருவரையும் போய் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்? அவர் என்ன தெரியுமா சொன்னார்? உன் தந்தையார் அளித்த சாபம் சாபம் தான், அதுக்கு நிவர்த்தி எல்லாம் கிடையாதப்பா. ஆனால் தினந்தோறும் நீ கலகத்தை மூட்ட வேண்டும் என்று சொன்னார். சரி தாத்தா, என் தந்தையார் சாபத்தை கொடுத்து விட்டா நான் கலகத்தை மூட்டுறேன். கலகத்துக்கு எங்க போவேன்? யாருகிட்ட போய் தேடுவேன்? கலகத்தை செஞ்சாரு. அடிச்சு விட்டாங்கன்னா என்னடா பண்றது? அதுக்கு என்ன பண்றது? உங்க தாத்தா கிட்ட என்ன சொன்னாரு? சிவபெருமான் தாத்தாவிடம் கேட்கும் பொழுது சிவபெருமான் தாத்தா என்ன தெரியுமா சொன்னார்? நாரதா, உனக்கு நான் ஒரு சிவமாலை தருகிறேன். அதை தினந்தோறும் தோத்திரம் செய்தாயானால் உனக்கு கலகமாகப்பட்டது எங்கிருந்தாலும் வந்துவிடும். கலகம் செஞ்சு விட்டு நாராயணா நாராயணானா, அதாவது எப்படி தெரியுமா? சரி தாத்தா, சரி
நான் கலகத்தை மூட்டுறேன், பொய்ய சொல்றேன், சரியா? பொய்ய சொல்லி போடுறேன், ஒரு குடும்பத்தை போய் பிரச்சனை பண்ணி போடுறேன். ஆனா அந்த பிரச்சனை பண்ணி அவங்க பிரச்சனையில இருப்பாங்க. இந்த மாதிரிதான் நாரத வந்தான். இந்த மாதிரி என்ன சொன்னான்னு தெரியல, இப்ப சண்டையாகி போச்சு, அவன் நல்லா இருப்பானா, அவன் நாசமா போயிருவான், அவன் அழிஞ்சு போயிருவான், இப்படியே போயிருவான். அது அவனதான் பேசிக்கிற விடுங்க. அப்படின்னு உன்னை நாட்டு மக்கள் பேசுவாங்க. நாட்டு மக்கள் சாபத்தை எழுப்பாரா, அந்த கர்மத்தெல்லாம் எங்க போய் தொலைப்பேன்? சரி அப்படின்னு கேட்கும் போது விஷ்ணு தாத்தா என்ன சொன்னார்? நாரதா, எப்பொழுதெல்லாம் நீ கலகத்தை மூட்டுகிறாயோ அப்பொழுதெல்லாம் என்னுடைய நாமத்தை நாராயணா நாராயணா என்று உச்சரித்தாயானால் அந்த சாபம் எல்லாம் என்கிட்ட வந்துடும். அதனால தான் நான் மூச்சுக்கு 300 தடவை நாராயணா 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 என்று உச்சரித்துக் கொண்டே வருகிறேன். இப்ப யார் வீட்டு குடிச்சேர் படத்துக்கு வந்தீங்க? அதனால இப்பொழுது யார் வீட்டுக்கு போலாம்? என்ன பண்றது? கொள்ளக்காரரா நல்லா இருக்கிறியா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன பண்றது? அதனால இப்பொழுது செம்மலை தோத்திரம் செய்ய வேண்டும். அப்படின்னா தாத்தங்கொட்டை உரட்டணும். அது உள்ளதான் கிடக்குறான் போ. யாரு? இந்த மாதிரி ராமரு. அது இல்லடா, சிவமலை தோத்திரம் செய்ய வேண்டும். தாத்தங்கொட்டை பிடிச்சா, தாத்தம் பண்ற சிவமாலை கொட்டை பிடிச்சா உடனடியா கலகம் கிடைக்கும். காலகம். அதுக்கு இப்ப என்ன தேவை? அதனால இப்ப சிவமலை தோத்திரம் செய்ய வேண்டும். சீக்கிரம் செவடன் சாம்பிராணி 10 குச்சி. செவடன் வார்த்தலாதீங்க, சாம்பிராணி அந்த போச்சுடுங்க. என்னடா செவடன் என்ன பைக் கேட்க வரான்? அதுலடா 10 குச்சி கற்பூரம். செவடன் சாம்பிராணி சாபத்தை எழுத்து விடுவேன். தம்பி என்ன பண்ண? கலகம் வந்துருச்சா? ஏண்டா சும்மா கற்பூரத்தை வச்சா பத்தாதுன்னு நுணுக்கி கையில போட்டு வைக்கிறேன். அப்பதான் ஜம்மி பலாருன்னு சமைக்கும். என்னடா டே எப்பாடி ஏன் சாமி ரொம்ப சுட்டு பிடிச்சா? ஏடா சுட்டாமியாடா அவ்வளவு நேரம்? விநாயகர் கோயில் கூத்து வச்சுக்கிறாங்க, கோழி கட்டுனா புளுத்து மாடா. கோழி கடிச்சுன்னு வரும்போது தின்னிய நங்க வழியில நான் தான் கோழி கறி தின்னுட்டேன். எனக்கு கை சுட்டு பிடிச்சு. நீ நல்லா தானே வந்த, வண்டி ஓடிட்டு தானே வந்த, நீ தான் டெம்போ எடுத்துட்டு வந்த. யாரு சாப்பு கொடுத்தாங்க? என்ன எங்க அப்பா சாப்பு கொடுத்தாரு. யாருக்கு? எனக்கு. எனக்கு எங்க அப்பனே இல்லையே. எனக்கு யாராச்சும் சாப்பு கொடுத்தா நாமளும் பூஜை பண்ணலாம். சரிப்பா, நீ சிசியன் அல்லவா, அதனால நீ பத்த வை பார்க்கலாம் வெறுங்கையில. என்னடா நீ எல்லாம் சாமி கும்பிடுற? என்ன சாமி கும்பிடுற? ஓம் சிவாய நம சிவாய நம சிவாய சங்கரா நம சிவாய சங்கரா
மக்களை அருளாத பெற்றுக்கிட்டான். மண்ணை போட்டோமா கொஞ்சம் அதிகமா போடக்கூடாது. மண்ணுக்கா கொஞ்சம் சீக்கிரம் பேசுங்க சாமி, ஒன்னும் அப்படி சமாளிக்க முடியல. நல்லா இருக்குடா. இப்பதான் காத்து நாலா பக்கம் விசி விசின்னு மாட்டுது. சொல்லுங்க, இப்படி பத்த வச்சா 4 ஃபுல்லா பத்த வைக்கலாம்டா. இப்ப கோயில கும்பாசாரம் பண்ணி கூத்தோட சொன்னாங்களா? இல்ல இல்ல. சாமி கேட்டுச்சா? சாமி கேட்கலப்பா. பறவைகளுக்கு சாப்பாடு போட சொல்லிச்சா? இல்ல இல்ல சபரிமலைக்கு போனா மாலை போட சொல்றாங்களா? இல்ல ஆ? இல்ல ஒரு சாமி வந்து கடையத்தான் வெட்ட சொல்லுதா? இல்ல ஒரு கோழி தான் பண்ண இல்லப்பா, அது வேண்டுதல் வைக்க- மூடிட்டு 3 கேடா சீக்கிரம். எரிச்சல் தாங்க முடியல. இல்லப்பா, நம்ம வேண்டுதல் வைக்கிறோம்ல. எங்கேயும் மச்சான் வெங்கலத்தான் கல்லு வச்சுக்கிறாங்க. இத்தனை தான் கேக்குதா? ஆ, இல்ல இல்ல இருங்க, விடுங்க விடுங்க. இத்தனை கேக்குதா? கேட்கல. சாமி கழுப்பு வைக்க சொல்லுது, வைக்க சொல்லல. கையில வைக்க சொல்லுது. எங்க பத்த வச்சாலும் எரியுது இல்ல? ஆமா, எரியுது. என்ன தொடரல அதான். விடல. சரி. டேய், தயவு செய்து சரி, பூஜைக்கு சரி. எடுக்காத. பண்ணு. நான் எங்க தாத்தன் கொடுத்த சாபத்தால தான் நான் இந்த சரி, கோலத்துல பூடி இருக்கேன். பூடி பூடி நானா வேண்டாம் நீ. சரியா? தயவு செய்து எங்க தாத்தனை கும்பிடுறதுக்கு விடு. சரி, சாத்தனை இன்னைக்கே கும்பிடுறேன். ஓம் நமச்சிவாய நமக. ஓம் இலக்கவாய நமகே. தாத்தனை கும்பிடுவோம். ஓம் கபரி மனோகரா. கட்டும் என்னது? கவரி. டேய், கௌரி மனோகரம். ஆ, ஓம் திருநீல கண்டா. அவனும் ஒரு குடிக்காரன் சொன்ன மாதிரி தென்னையில கிடந்தானா? எங்கயா இது கழகமே வரலன்னோ செலுப்பாக்கிட்டு. ஓம் கங்காதரனே. கங்காதரா. நமச்சிவாய. நமச்சிவாய. வந்து விட்டது. ஆ? வந்து விட்டது. வந்துருச்சு வந்துருச்சு. வந்துருச்சு பிள்ளைய வந்துருச்சு கழிச்சப்பா. ராஜா கண்டுக்கிச்சு. அதை ஒரு சம்பு தண்ணி கொடுக்கும்போது தெரியும். யாயா இந்த வருஷம் போட்டு வீட்டுல காய கழிச்சு பண்ணிருக்கு தெரியுமா? நானே பயங்கரமானவன். அப்புறம் என்னது சொம்பு வந்துச்சு. தரம் வந்துருச்சுன்னா என்ன? கலகம் வந்துருச்சா? எங்க சாமி இருக்குது அந்த நான் வீணா போன கலகம். பள்ளி பலிமடா பள்ளி அதாவது இன்னைக்கு வெள்ளிமலையில என்ன பள்ளி பழையலையா? வெள்ளிமலை வெள்ளிமலையில கலகரங்க. வெள்ளிமலையில கலக வைக்கிறது. வெள்ளிமலையில கலகருக்கு சொல்லிட்டு ஏன் தன்னா போல போற? தீப்பிடி வாங்கிட்டு வந்தாமி ஓடு கத்தலாம். யாரு? தாமரை கண்ணாடி போட்டுக்கிட்டு நான் குடுத்து வந்துருக்கேன். போடா. ஓ வெள்ளிமலை ஆத்தா. யாரோ ஒருவர் நாராயணா நாராயணா என்று நாமத்தை உரைத்துக் கொண்டு வந்தார்கள். யார் என்று தெரியவில்லை. சற்று போய் பார்க்கலாம். நாரத மாமுனிவரே, போட்டி போட்டி போட்டினே கொண்டடிகள் தாக்கினே. போட்டி போட்டி போட்டினே கொண்டடிகள் தாக்கினே. நம்பி உங்களுடைய திவ்ய பொறுப்பாளரை நாட்டவிடம் சென்று
பன்னிரண்டு மலர்களை பறித்து வந்து பூங்காவனம் சென்று புது மலர்களை பறித்து வந்து பன்னீரால் உங்களுடைய பாதத்தை கழுவி பட்ட அடையால் பாதம் துடைத்து கொண்டு வந்த மலர்களை உங்களுடைய பாதத்தில் சமர்ப்பணித்து உங்களுடைய பாதத்தை பணிந்தேன் ஐயா. நம்பி சொல்லுங்க ஐயா. நம்பி ஓய், இத நாளை நீ என் வருத்தப்படாத. பெயர் நம்பி கிடையாது, நம்பிராஜன். நம்பிராஜன் தான்ப்பா. ஏப்பா நான் உன்னை நம்பின்னு கூப்பிட கூடாதா? நீங்க கூப்பிடுங்க. ஏப்பா நான் ஒரு தேவர் பிண்டம், நான் ஒரு நாரத மகாமுனி, நான் ஒரு முனிவர், உன்னை நம்பின்னு கூப்பிட்டதுல உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையும் கிடையாது, கூப்பிட்டால் போதும். என்ன சொல்றீங்க நம்பி? இந்த நாளை நீ வருத்தப்படாதபடியா? நீ எப்படி இருக்க அப்படி தெரியுமா? எப்படி? அதாவது 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். ஆகட்டும் ஐயா. 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். சுவாமி, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வா என்று சொல்கிறீர்கள் அல்லவா? நான் எங்க போய் 16 பெக்கட்டும் நீங்களே சொல்லுங்க. ஏப்பா என்னப்பா உனக்கு நம்பி பிரச்சனை? திருமணம் செய்து பாரா 12 வருடங்கள் ஆகியோ. சரி, எனக்கு ஆண் குழந்தை மட்டுமே இருக்கிறது, பெண் குழந்தை வரவில்லை. சரி. ஆகையால் நான் உடனடியாக உங்களுடைய தந்தையாகப்பட்ட 4 சிரங்களை படைத்த பிரம்மதேவனை நோக்கி கடூரமான தவங்களை செய்து நான் பிள்ளை பாக்கியம் பெறலாம் என்று சென்று கொண்டிருக்கிறேன். சற்று வழிவிட்டால் நான் ஓடோடி சென்று விடுவேன். திருமணம் நடந்து எத்தனை காலங்களாகிறது? பாரா 12 வருடமாகிறது. நம்பி சுவாமி, அதாவது முதலாவதாக என் தந்தையாரை பார்க்க போற. ஆமா நம்பி என் தந்தையாரை பார்த்து வரங்களை பெற்று முதல் பிரம்மதேவனை போய் பாரு, அவர் வரம் கொடுப்பாரு. சரி. அதாவது வரம் கேட்கறதுக்கு முன்னாடி ஏன் எனக்கு ஆண் மக்களே கிடையாது, யாது விஷயம் என்பதை தெரிந்து கொண்டு பிறகு வரத்தை வாங்கிக்க. அப்படியா? ஆமா. நீங்கள் சொல்வீர்களா, உங்களுடைய தந்தையார் சொல்வாரா? தந்தையார் விளக்கம் சொல்லுவார்ப்பா. ஆகட்டும் சுவாமி. அப்படி என்றால் ஆசீர்வாதம் அளியுங்கள். உடனடியாக நான் சத்தியலோகம் சென்று வேண்டுமான வரங்களை பெற்று வருகிறேன். அது சீக்கிரமா போய் அதற்கு முன்பதான் கேட்டுக்க. எதனால எனக்கு வந்து இத்தனை நாளா ஆண் பிள்ளைகளே கிடையாது, பெண் குழந்தைகள் கிடையாது என்று நான் கேட்க வேண்டும். ஆகட்டும், ஒரு சத்தியலோகம் தெரிகிறது. அதே சமயத்தில் சத்தியலோகத்தை ஆளக்கூடிய இந்த சதுர்முகன், இந்த பிரம்மதேவன் சபைக்கு தருவா.